வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சம்திங் டாக் ஒன் சேனலுக்கு வரவேற்கல பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ நம்ம ஏஐ நியூஸ் எல்லாம் கடந்த வாரம் நடந்த சில ஏஐ செய்திகளை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நியூஸ் வந்து கூகுளை பற்றி. கூகுள் சர்ச் லைவ். கூகுள் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஏஐ அப்டேட் இது. சர்ச் லைவ் அப்படிங்கிற புதிய ஃபெசிலிட்டியை ஒரு புதிய ஃபெசிலிட்டியை நம்ம வந்து கீவேர்ட் டைப் பண்ணாமல், நம்ம டைப் பண்ணுவோம் இல்லையா சர்ச்சுக்கெல்லாம், நம்ம டைப் பண்ணாமல் நிறைய வாய்ஸ் இல்லைனா வீடியோ மூலமாக ஏஐகிட்ட பேசி சர்ச் செய்யலாம். அந்த ஃபெசிலிட்டியை கொடுத்துருக்காங்க. யூஎஸ்க்கு அடுத்தது இந்தியாவில் தான் அந்த அந்த ஃபெசிலிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி யூஎஸில் இருக்குது, அதுக்கு முன்னாடி இந்தியாவில் தான் அந்த ஃபெசிலிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா தான் ஏஐ அடாப்ஷனில் முன்னணி இருக்குது என்பதற்கு இது ஒரு நல்ல சாட்சி, இது ஒரு நல்ல சிக்னலாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? அதனால தான் இந்த ஏஐ மூலம் செயல்படுகின்ற வாய்ஸ் சர்ச்சை ஆர் வீடியோ சர்ச்சை இந்தியாவில் கூகுள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய அப்டேட்டு. ஓகேங்களா? வாய்ஸ் மூலமாக வீடியோ மூலம் கான்வர்சேஷன் சர்ச் நம்ம பண்ணலாம். யூஎஸ்க்கு அடுத்து இந்தியா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சிக்னலாக பார்க்கப்படுது. ஏஐ அடாப்ஷனில் இந்தியா முன்னாடி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சிக்னல். ஓகேங்களா? இந்த நியூஸ் தான் வந்து கடந்த வாரத்தில் ரொம்ப ஒரு பெரிய செய்தியாக பார்க்கப்பட்டுச்சு. அந்த செய்தியை உங்கள் கூட பகிர்ந்துக்கொள்கிறோம். சர்ச் லைவ் இந்தியா. ஓகே, அடுத்தது வந்து ஒரு எச்சரிக்கை செய்தின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மைக்ரோசாஃப்டுடைய ஏஐ தலைவர், ஏஐ ஹெட்டு, ஓகேங்களா, முஸ்தஃபா சுலைமான் அப்படிங்கிறவர் ஒரு எச்சரிக்கை எடுத்திருக்காரு. அவர் சொல்கிறது என்னென்னாக்கா, அடுத்த 5-10 வருடங்களில் ஏஐ எவ்வளோ சக்தி வாய்ந்தால் மாறும், அதை கட்டுப்படுத்த மிலிட்ரி கிரேட் இன்டர்வென்ஷன் தேவைப்படலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரம் உலகளவில் 200க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள், நோபல் லாரன்ஸ் ஏஐ நிபுணர்கள் எல்லாம் சேர்ந்து குளோபல் ஏஐ ரெட் லைன்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு யூஎனுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. யுனைடெட் நேஷனுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட ஏஐ சயின்டிஸ்ட்டு ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்க, குளோபல் ஏஐ ரெட் லைன்ஸ் அப்படிங்கிற விதிகளை நம்ம உருவாக்கணும் உலகம் முழுத்துக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னும் 5-10 வருஷத்துக்குள்ளே ஏஐ பெரிய ரிவால்யூஷன் வந்துடும். அதில் பெரிய அளவில் ஏஐ இன்வால்வ் ஆகிருக்கும். அதில் வந்துட்டு அதுக்கு மிலிட்ரி கிரேட் இன்டர்வென்ஷன் வேணும்ன்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஏஐடைய தலைவர் முஸ்தஃபா சுலைமான் ஒரு எச்சரிக்கையாக சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் 200க்கும் கூடுதலான ஏஐ நிபுணர்கள்லாம் சேர்ந்து யூஎனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அழைப்பு கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா, குளோபல் ஏஐ ரெட்லைன்ஸ் அப்படிங்கிற பேரில் சில விதிகளை உருவாக்கணும் டு கண்ட்ரோல் த ஏஐ அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்க அந்த அழைப்பு. இம்பர்சனேஷன், செல்ஃப் ரிப்ளிகேஷன் போன்ற பகுதிகளுக்கு அதாவது ஒன்று ரிப்ளிகேட் பண்ணுறது, செல்ஃப் ரிப்ளிகேஷன் தானே இன்னொன்று உருவாக்கிறது. செல்ஃப் ரிப்ளிகேஷன் மாதிரி விஷயங்கள் நம்ம ரோபோ படத்தை பார்த்த ஞாபகம் வருது எனக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ரெட்லைன்ஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறத நிபுணர்கள்லாம் யூஎனுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி வந்து இந்தியாவுடைய ஏஐ பயன்பாடு. இது ரொம்ப இந்த விஷயம் என்னக்கா, ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் இபிடிசிஎல் அவங்களுடைய எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலாக ஏஐ டிரெக்ட் ஃபெசிலிட்டி, ஏஐ டிரெக்ட் ஃபால்ட்டி எலக்ட்ரிக் போல்ஸ், அதாவது ஆந்திர பிரதேஷ் இபிடிசிஎல் அப்படிங்கிற மின் விநியோக நிறுவனம் ஓகே, ஏஐ சிஸ்டமை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கேமரா மட்டும் கொண்டு ஃபால்ட்டி எலக்ட்ரிக் போல்ஸை டேட் பண்ணிக்குது. அதாவது எலக்ட்ரிக் போல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தவறானது இது, ஃபேக்கானது இது, தேவையில்லாதது இது அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக டேட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியை இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு போய் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கனாக்கே டக்குனு அதே உங்களுக்கு இப்போ அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இது கரெக்டானது இல்லை தப்பானது அப்படிங்கிறத சொல்லிட்டு போகுது. ஓகேங்களா? இதில் அது வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக் இபிடிசிஎல் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் ஹைலைட் என்னென்னா, ஏஐ புக்ஸு ஆப்ஸு மாத்திரம் இல்லை, கிரவுண்ட் லெவல்லையே ஏஐ வந்து மக்கள் வாழ்க்கையை இன்வால்வ் ஆரம்பிச்சிருச்சு, ஈஸியாக்குது, சுலபமாக்குது
அப்படிங்கிறது நல்லா தெரியுது. மேலும் இந்திய ஏஐ ஸ்டார்ட் அப்ஸுக்கும் பெரிய growth, பல புதிய ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் ஃபண்டிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அடுத்த 2 வருஷத்தில் நம்ம இந்தியாவிலேயே மதர் ஏஐ மாடல்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. மதர் ஏஐ மாடல்ஸ்னால் இப்போ வந்து எல்எல்எம்ஸ் வந்து சைனாவிலேருந்து போட்டாங்க, அமெரிக்காவிலேருந்து போட்ட கூகுள் போட்டாங்க, இவங்க ஓப்பன் சாட் இந்த மாதிரி போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மாடலே ஃபஸ்ட்டு இந்தியாவில் க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மதர் ஏஐ மாடல்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இந்தியாவில் அதிகமாக இருக்குது 2 வருஷத்தில் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு நமக்கு இந்தியா ஆந்திர பிரதேஷ் கூட ஆல்ரெடி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இது மக்களையும் ரீச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த செய்தி தான் ஆன் டிவைஸ் ஏஐ, அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் என்னென்னாக்கா ஆனர் ஆனர் மேஜிக் 8 ப்ரோ நிறுவனம் வந்து தங்களுடைய புதிய மேஜிக் 8 ப்ரோ ஃபோன் இருக்கு இல்லைங்களா, ஆனர் நிறுவனம் அதில் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி டுவல் இன்ஜின் ஏஐ இரா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதில் ஆன் டிவைஸ்லேயும் ஏஐ, அதாவது மொபைல் மாதிரி டிவைஸில் ஏஐ வருது. சிமெண்டிக் இமேஜ் எடிட்டிங், அதாவது இமேஜ் எடிட் பண்ணுறோம் இல்லையா, அதில் சிமெண்டிக் இமேஜ் எடிட்டிங் மாதிரி ஃபீச்சர்ஸு, பேட்ரி ஆப்டிமைசேஷன், ப்ரைவசி ஃபோக்கஸ்டு ஏஐ எல்லாமே மொபைல்லேயே நடக்கும். இது ஃப்யூச்சரில் ஏஐ க்ளவுடுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் டிவைஸ்லேயே ஏஐ இப்போ வந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு சிக்கலாக இது பார்க்கப்படுது. ஓகேங்களா? மேலும் எம்ஐடி ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு புதிய டூல் சீஜர்ன்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஜெனரேட்டிவ் ஏஐ மெட்டீரியல்ஸை டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை சயின்ஸ் இன்னோவேஷனுக்கு பயன்படுத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் ஏஐ கிரியேட்டிவ் மட்டும் இல்லை, யூஸ்ஃபுல் கண்டுபிடிப்புகளும் வந்து சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இந்த வார செய்திகள். ஓகேவா? இந்த வாரம் நம்ம பார்த்த செய்தியில் வந்துட்டு நிறையா ஏஐ கண்டுபிடிப்புகளை பற்றி பார்த்தோம். நம்ம என்னது புது டிவைஸில் என்னென்ன ஆனர் அப்படிங்கிற டிவைஸ்லேயே ஏஐஸ் கொண்டு வந்துருந்தாங்க. முக்கியமாக இந்த ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து இபிடிசிஎல்லில் ஏஐ யூஸ் பண்ணி ஃபால்ட்டு எலக்ட்ரிக் போல்ஸை கண்டுபிடிக்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏஐ யூஸ் பண்ணி. அதே மாதிரி ஒரு ரெட் அலர்ட்டையும் கொடுத்துருக்காரு யார், முஸ்தஃபா சுலைமான், மைக்ரோசாஃப்டோட ஏஐ தலைவர். அதே நேரத்தில் சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து யூஎனுக்கு சொல்லியிருக்காங்க ரெட் லைன்ஸை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? முக்கியமாக வந்து செல்ஃப் ரிப்ளிகேஷன்லாம் வந்து பண்ணுறதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே கூகுள் இன்ட்ரடியூஸ் பண்ண வாய்ஸ் சர்ச்சு, வீடியோ சர்ச்சு, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே வச்சு நீங்கள் சர்ச் பண்ண ஃபோட்டோ இல்லை வீடியோ வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம் இதுக்கு மேலே. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏஐ இவால்யூஷன்ஸை நம்ம பார்த்தோம் இந்த நியூஸஸில். இந்த நியூஸில் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு பிடிச்ச நியூஸ் எது அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த நியூஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னும் புதிய ஏஐ நியூஸோடு நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.